அம்மா, நீங்க சம்மந்தி சடங்கு மட்டும் சிறப்பா செஞ்சிட்டீங்கன்னா அவங்க வெள்ளி விழா நல்லபடியா நடக்கும் நம்புறாங்கம்மா. உங்களால செய்ய முடியுமாமா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? இது என்னோட கடமை இல்லையா? உங்க அம்மா அப்பாவுக்கு இந்த சடங்கு செய்யறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷமா செய்யறேன்ப்பா. அம்மா, நானே அதை கொண்டு வரேன். சக்தி, மீனாட்சி அம்மாட்ட பேசின பிறகுதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஆமா வெற்றி, இந்த சடங்கை பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை அத்தைக்கு வந்துடும். அப்புறம் ஓ மேலேயும் அம்மாவுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்க வேண்டியதான். இது என்னது? காப்பு கட்டிருக்காங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஏ ஃப்ராடு, இதெல்லாம் நீ நினைக்கிற காப்பு இல்லடி. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த காப்பை கட்டியிருக்காங்க. அப்படின்னு உன்கிட்ட அந்த ஐயர் சொன்னாரா? இல்ல, இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணு. போ, தள்ளி போ. உனக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, வச்சுக்கிறது. நீ செஞ்சது செம்மையா வேலை செய்து போல. மாமா, மீனாட்சி அக்கா வீட்டு பக்கமே போறதில்ல. ஆமாண்டா, இந்த ஆளு மீனாட்சிக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி பத்திரத்தை தூக்கிட்டு போனாருல்ல, அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டான். இவரு இப்போ நம்ம மேலயும் கோவத்துல இருக்காரு, அந்த மீனாட்சி மேலயும் கோவத்துல இருக்காரு. இதுவும் நல்லதுதான், இப்படி இருந்துட்டு போட்டோம். யோ, ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல உனக்கு நான் இருக்கேன்னு. அப்புறம் என்ன? வா, வந்து உட்காரு. உட்காரு. நீ திருந்திட்ட போனா போகுதுன்னு நான் ஏன் மனச கல்லாக்கிக்கிட்டு நிக்கிறேன். போன்னு சொல்றேன்ல, போய் வெளியே. யாருன்னு பாரு. பாக்குறேன். இவன் எதுக்கு இங்க வரான்? வெற்றி பைய வராங்கா. மாப்பிள்ள வந்திருக்காரா? மாப்பிள்ளையா? வெற்றி எதுக்கு இங்க வரான்? ஒருவேளை மீனாட்சி மாமா பத்தி சொல்லிதான் இங்க வந்திருக்கானோ அப்படின்னு தோணல. இரு பாப்போம். டேய் தல்றா, வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பாத்தியா? இல்ல பரவாயில்ல மாம்சு. என்ன மாப்பிள்ள இது பெரிய செட்டப்போட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாம்சு. எங்க வீட்டுல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வெள்ளி விழா நடத்துறோம், அதுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்த மாம்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆமா, சக்தி வரல? புரியுது மாப்பிள்ள, இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு அவ சொல்லியிருப்பா. மாம்சு, நானும் சக்தியும் தான் இந்த வெள்ளி விழாவே நடத்துறோம். நிச்சயமா வரணும் மாம்சு. வரேன் மாப்பிள்ள. மீனாட்சி அம்மாவையும் அழைச்சிருக்கோம், நீங்களும் வரணும்.
அம்மா மாப்பிள்ள மீனாட்சி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாலா? இதுவும் சொல்லியா மாம்சு? எதை பத்தி? அது விழாக்கு வர்றேன்னு சொன்னாலா? அவங்க வராம எப்படி மாம்சு? அதெல்லாம் நிச்சயம் வந்துருவாங்க. மாப்பிள்ள ம். இந்த வெள்ளி விழா முடிஞ்சதும் சில விஷயம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. ஆட, இதுல என்ன மாம்சு இருக்கு? தாராளமா பேசலாமே. ம். மாம்சு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கு சம்மந்தி முறை செய்யணும். அதுக்கும் மீனாட்சி அம்மாவே சிறப்பா செய்யறேன்னு சொல்லிட்டாங்க மாம்சு. மாப்பிள்ள அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் மாப்பிள்ள. கண்டிப்பா நான் வருவேன் மாப்பிள்ள. சூப்பர் மாம்சு. ஓகே. சரி மாம்சு, கிளம்பிட்டா? சரி. மாப்பிள்ள மாமா பாசம் ஓவரா இருக்க. வந்துட்டான் பத்திரிக்கை கொடுக்க. அக்கா பாத்தியா கொழுப்ப? வீடு வரைக்கும் வந்துட்டு அவரை மட்டும் கூப்பிட்டு போறான். எப்பயும் மீனாட்சி அக்கா தான் பண்ணோம், இப்போ இவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல வேற அந்த சக்தி வீட்டுக்கு கூட வரமாட்டாலாம் அழைக்கிறதுக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் உனக்கு இந்த அவமானமோ தெரியல போ. ஏண்டா அவெல்லாம் கூப்பிடலன்னு யார் அழுதா முதல்ல? அந்த வெற்றிக்கு திமிரு ஜாஸ்தின்னு நமக்கு தெரியாதா என்ன? ஆனா அவன் இப்படி பண்ணதுலயும் ஒரு நல்லது இருக்குடா. என்னக்கா சொல்ற? இப்போ இவன் நம்மள வெறுப்பேத்துறதா நினைச்சு எனக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்கான். லட்டு மாதிரியா? அவன் என்ன சொன்னா? மீனாட்சி சம்மந்தி முறை செய்ய போறாளா? அந்த சம்மந்தி முறை செய்யறதுக்கு மீனாட்சிய போக விடாம பண்ணிட்டா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லாங்கா. டேய் சங்கிலி, எப்போ இவ்ளோ தூரம் வந்து நம்மள வெறுப்பேத்துறதுக்கு இவன் முடிவு பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் நாம சும்மா இருக்கலாமா? நாம அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பலமா இருக்கணும்டா. சம்மந்தி மரியாதைன்னு இவன் சொன்னான்ல, இப்போ நான் சொல்றேன், அந்த மீனாட்சி சம்மந்தி முறை செய்யறதுக்கு அங்க போகவே மாட்டான். அவங்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு அங்க சம்மந்தியா போய் நிக்க போறது நான் தான். என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, சம்மந்தி மரியாதைன்னா எப்படியும் கோயில்ல பூஜை செஞ்சு அந்த கலச தண்ணியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தெளிப்பாங்கல்ல. நீ என்ன பண்ற? அந்த மீனாட்சிய ஃபாலோ பண்ற. அவ கோயில்ல இருந்து அந்த கலச தண்ணியை எடுத்துக்கிட்டு சக்தி வீட்டுக்கு வரவே கூடாது. அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானக்கா, செஞ்சிடலாம். நமக்கு ஆப்படிக்கிறதா நினைச்சு வெற்றியே வந்து ஆப்புல உட்காந்துக்கிட்டான். சக்தி, அண்ணி தாம்பலத்துல மஞ்சள் குங்குமம் வச்சிட்டியா? அப்பவே வச்சுட்டேன். சரி. அப்புறம் உங்க அம்மா கிட்ட கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும்னு சொன்னியா? இதோ கேக்குறேன் அண்ணி. அண்ணே, அந்த புரோகிதருக்கு நீ ஃபோன் பண்ணியா? பண்ணியாச்சுமா, வந்துகிட்டே இருக்காங்க. சரி, ஓகே. ஏண்டா கிரி, எல்லாத்த பத்தி பேசுறாங்க, அந்த சாப்பாடை பத்தி மட்டும் பேச மாட்டாங்களே. டேய், 24 மணி நேரமும் சாப்பிடறத பத்தியே பேசிட்டு இருப்பியா? எப்படா உன்னால மட்டும் முடியுது? சி. டேய் கிரி, நான் பேசுறேன், நீங்களா பேசல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நான் சாப்பிடும் போதெல்லாம் நீயும் சேர்த்தானே தம்ப. அதனால மூடிட்டு ரொம்ப பேச வேணாம், போய் வேலையை பாருங்கடா. எப்ப பாரு சோறு 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 சோறு. சாப்பாட்டு வந்து பக்கத்து. யார்மா? சக்தி தான் ஃபோன் பண்றா. சக்தியா? என்னம்மா சக்தி? அம்மா எங்கம்மா இருக்க? இதோ கோயிலுக்கு போயிட்டு இருக்கேம்மா. சரிம்மா, கரெக்ட் டைம்க்கு கலச நீரோட வந்துருவல்ல? வந்துருவேம்மா. அம்மா, கோவில்ல ஐயர்கிட்ட எல்லாம் பேசியாச்சுல? அங்க எல்லாமே ரெடியா இருக்குல்ல? நான் நேரா கோயிலுக்கு தான் போறேன். அங்க ஐயர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. போன உடனே பூஜை ஆரம்பிச்சிருவோம். அந்த பூஜை முடிய ஒரு 1/2 மணி நேரம். அது முடிஞ்ச உடனே 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். சரிம்மா, அது போதும். சீக்கிரம் வந்துரு. சரிம்மா, வந்துடுறேன். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. அண்ணி, அம்மா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களா? 10 மணிக்கு முன்னாடியே இங்க வந்துருவேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்.
என்னடா நடக்குதுங்க? நாம இங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவன் அங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத பத்தியா? எல்லாம் நம்ம நேரம். வா, நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம். வா, தட்டை வச்சுட்டு வா. குண்டி தட்டை வைக்கிறதுக்கு ஒரு ஆள். டேய் ஃபங்க்ஷனை பாருடான்னு சொன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஃபங்க்ஷனை பார்க்க 1000 பேர் இருக்காங்க. உன்னை பார்க்க நான் மட்டும்தானடி இருக்கேன். ஆ? என்ன காலையிலே சாருக்கு ரொமான்ஸ் மூடு. இன்னைக்கு கல்யாண நாள் உங்க அம்மா அப்பாவுக்கு, நமக்கு இல்ல. போ, வந்துட்டோம் ரொமான்ஸ் பண்ண. ஓ, எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. வாங்க மாப்பிள்ள. இதை வாங்கிக்கோ. இந்தாப்பா. शुक्लां भद्रं विष्णुं प्रतिपन्नं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये ॐ येतद्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिप्रचोदयात् ॐ सुगुणाय नमो ॐ कपिलाय नमो ॐ कपितभुजाय नमो ॐ लम्बोदराय नमो ॐ जगठाय नमो ॐ विघ्नराजाय नमो ॐ गं गणपतये नमः ॐ यं तमं ददामहे सुगन्धिं प्रतिवर्धनं उर्वारुणवन्दनां मृत्योर्मुद्धीमामृताम् ॐ तत्सराय विद्महे महाज्वालाय धीमहि तन्नो चन्द्रः प्रचोदयात् ॐ ततोऽहं सकलसौभाग्यं मायुलारोग्यं धनसम्पत्तिः दीर्घमायुः ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லதுமா. இந்தாம்மா, இதை வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. எல்லாம் நல்லபடியா நடக்குமா, கவலைப்படாம போயிட்டு வாங்க. என்னம்மா, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. சம்பந்திமா வந்துட்டாங்களா? சக்தி, உங்க அம்மா எங்க? அப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அத்தை. இந்நேரம் அவங்க வரவும் இதை பண்ணவும் சரியா இருக்கும். சரிங்கம்மா. இதை தொட்டுக்குங்கோ, புஷ்பத்தை கையில் எடுத்துக்குங்கோ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா. யார்மா? சக்தி தான் பண்றா. ஹலோ ஹலோ அம்மா, எங்கம்மா இருக்க? இதோ ஆட்டோல ஏற போறோமா, இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க வந்துருவோம். ஐயோ சீக்கிரம் வாமா. ஏண்டி, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, அதுக்குள்ள நான் வந்துட மாட்டேனா? என்னன்னு தெரியலம்மா, அத்தை அடிக்கடி உங்க அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பாவம் ரங்கநாயகி அம்மா எதுக்கோ பயந்து போயிருக்காங்க. நான் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுமா. சரி வைக்கிறேன். சரி சரி போலாம். என்ன போலாம்பா. போலாமா?
साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां ऋषिके भगवतीनां कृतके सर्वविद्यानां மா இப்பே மணி 10 ஆச்சுமா அந்த அம்மா வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா இது 10 நிமிஷத்துல வந்துருவாங்க சரிங்கம்மா ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாஜேத் சர்வவிக்னோபசாந்தயே மகாகணபதயே நமः பாதௌ பூஜயாமி மகாகணபதயே நமः ஊரு பூஜயாமி மகாகணபதயே நமः ஹஸ்தாம் பூஜயாமி மகாகணபதயே நமः ஏய் அதான் மீனாட்சி அம்மா வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்கல்ல அப்புறம் எதுக்கு நீ டென்ஷனா இருக்க அத்தை டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது வெற்றி ஏய் இன்னும் நிறைய நேரம் இருக்கு உங்க அம்மா வந்துருவாங்க நீ வா ஏன் அட வா வந்துருவாங்க வா சம்மந்தி சடங்கா செய்றீங்க சம்மந்தி சடங்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது வா 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 பார்த்துப்போம் மீனாட்சி அக்கா வேகமாக சம்மந்தி வீட்டுக்கு போறீங்க போல ஆனா நான் விட மாட்டேன் ஏ சங்கிலி அங்க எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க தேவையில்லாம வம்பு பண்ணாத என்னக்கா இது வம்பு பண்ணதான் நான் வந்துக்கிறேன் என்ன போய் வம்பு பண்ணாதன்னு சொல்றேன் அண்ணே நீங்க போங்க அண்ணே இந்த ரவுடி பையன் சொன்னான்னு நீங்க ஏன் வண்டியை நிறுத்துறீங்க சரிம்மா அடிங் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இறங்க பெரிய மாணிக் பாஷா இவரு என்கிட்ட நான் காப்பாத்த போறேன் சங்கிலி ஏன்டா இப்படி பண்ற உனக்கு என்ன வேணும் தோ கையில வச்சிருக்கிய கலசம் அதான் எனக்கு வேணும் இது எதுக்குடா உனக்கு தலையில வச்சு இந்த கரகம் ஆடுறதுக்கு நீ உன் கண்ணு முன்னாடி அந்த கலச தண்ணியை கீழே கொட்டுற பாக்குறியா ஹே சங்கிலி அநியாயம் பண்ணாத சக்திக்கு மட்டும் இது தெரிஞ்சுது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா பண்ணட்டும் அவ உண்டு இல்லைன்னு பண்றதுக்குள்ள அங்க ஃபங்க்ஷன் நின்றோம் தெரியும்ல அக்கா இந்த சம்மந்தி மரியாதைலாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ அதை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடு கொடு என் உயிரே போனாலும் சரி உன் கேடு கிட்ட கையால இந்த கலசத்தை தொடக்கூட விட மாட்டேன்டா நான் மீனாட்சி அக்கா வளன்னு பேசிட்டு இருக்க கொடுக்காத மரியாதையா போயிடு அவ்வளவுதான் மரியாதை என்னடா பண்ற அப்படி சொல்லல தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு
டப்பு கொடுக்குறீங்களா? எனக்கே டப்பு சங்கிலி ஏய் பிச்சு போடுவேன் 2 பேரையும். டேய் சங்கிலி ஓடிக்கொண்டிருப்பதால் தற்சமயம் நீங்கள் பேச முடியாது. ஹலோ அம்மா அம்மா கண்ணில் மண்ணை தூவிட்டா ஓடுறீங்க. ரங்கநாயகி அம்மா வீட்டுக்கு எப்படி போறீங்கன்னு நானும் பார்க்கறேன்.